அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசின் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியியல் புலத்தினுடைய உதவி பேராசிரியர் மணி கோ பன்னீர்செல்வம் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வாங்க காரணக்குள்ள போகலாம். ஐயா அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனாருடைய ஆய்விருக்கையின் பொறுப்பாளராகவும் இருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இன்றைய சந்திப்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அவருடைய சிந்தனைகளில் சிலவற்றை நாம் பேச இருக்கின்றோம். இந்த துறையில் நீங்கள் வந்தது எப்படி? உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தாருங்க. வணக்கம். தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியியல் புலத்தில் குறிப்பாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு 14 ஆண்டு காலம் நான் பணி செஞ்சிட்ருக்கேன். அதற்கு முன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மனோக் கல்லூரியில் ஒரு 7 ஆண்டு காலம் பணி செஞ்சேன். அந்த காலத்திலேயே, அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மனோக் கல்லூரியில் பணி செய்து கொண்டிருந்த காலத்திலேயே பாவேந்தர் தமிழர் களம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி பாரதிதாசன் கருத்துக்களை பரப்ப வேணும் என்கிற அடிப்படையில் பேச்சு போட்டிகள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி பாரதிதாசனை நான் அறிமுகம் செய்து கொண்டிருந்தேன். இங்கே சென்னைக்கு உலகத்தமிழராட்சி நிறுவனத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அது ஒரு வாய்ப்பாக பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கை அப்படிங்கிற ஒரு இருக்கை தொடங்கியது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இருக்கை தொடங்கியதுக்கு பின்னாலே நான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பாவேந்தர் தமிழர் களம் என்கிற அந்த பணியை இருக்கையின் வழியாக தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு அமைந்தது. பொதுவாக பாரதிதாசன் மீது எனக்கு ஈடுபாடு அதிகம். தமிழறிஞர் அருளி அவருடைய பேச்சுக்களை நான் அதிகமாக கேட்டதுண்டு. அந்த பேச்சினால் ஈர்க்கப்பட்ட நான் பாரதிதாசனுடைய பாடல்கள் மீது எனக்கு ஈர்ப்பு உண்டானது. அது மட்டும் இல்லாமல் செந்தலை நா கௌதமன் ஐயா அவருடைய பேச்சும் எனக்கு பாரதிதாசன் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. பாரதிதாசனை பற்றிய ஆய்வை நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பலரும் பாரதிதாசன் ஒரு சமகால சிந்தனையை உள்ளடக்கியவன் அல்ல என்பது மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. பெரிய அளவில் என்னை உற்சாகப்படுத்தியவர்கள் மிக மிக குறைவாக இருந்தார்கள். ஒரு அடித்தட்டு மக்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த நான், குறிப்பாக பழங்குடி மக்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த நான், எப்படி பாரதிதாசனை போய் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டவர்கள் நிறைய உண்டு. அந்த காலச்சூழலில் தோழர் கஜேந்திரன் என்கிற என்னுடைய பேராசான் அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, பாரதிதாசன் என்கிற ஒரு ஆகச்சிறந்த கவிஞனை கையில் எடுங்கள், அவரை நாம் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொன்னாங்க. அதை ஒட்டி தான் நான் பாரதிதாசன் மீதான ஒரு ஆய்வை செய்ய தொடங்கினேன். அப்படி செய்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலம் பாரதிதாசனுடைய பாடல்களை, அவருடைய கட்டுரைகள் எல்லாம் தொடர்ந்து நான் படித்து இன்றைக்கு பாரதிதாசன் இயல் என்கிற அடிப்படையில் ஒரு முகநூல் பகுதி, ஒரு புலனக பகுதி எல்லாம் தொடங்கி நான் அதில் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சுயமரியாதைங்கிற சொல்ல குறித்து சொல்லுங்க. சுயமரியாதைங்கிற அந்த சொல் ரொம்ப ஒரு முக்கியமான சொல். அது குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் அந்த சொல்லை தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. சுயமரியாதை இயக்கம் என்கிற அளவில் ஒரு பெரிய இயக்கத்தையே சுயமரியாதைங்கிற தலைப்பை தாங்கி நடத்தியவர் ஐயா பெரியார் அவர்கள். 2/5/1925 குடியரசில் முதல்ல ஒரு தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்தில் தான் அந்த சுயமரியாதைங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தியதாக நம்ம பார்க்கலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, அதில் இந்த சுதந்திரங்கிற சொல் இருக்கு இல்லையா, அதை தான் ஐயா அவர்கள் சுயமரியாதை என்கிற அடிப்படையில் அந்த சொல்லை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். அது அந்த சுயமரியாதைங்கிற சொல் என்பது ஒரு சுயத்தை, ஒரு மனிதனுடைய சுயத்தை வெளியே கொண்டு வருவதுங்கிற அடிப்படையில் தான் அந்த சொல்லை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன்னால் மனிதன் புராணத்தாலையும் இதிகாசத்தாலையும் இன்னும் பல்வேறு இழிவுகளினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறான்.
எனவே அந்த சுயமரியாதைங்கிற உணர்ச்சியை தூண்ட வேண்டுங்கிற அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் முதல்ல இந்த சுயமரியாதைங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான சொல்லுன்னு பார்க்குறேன். குறிப்பாக மனித விடுதலை அல்லது மானிட விடுதலையை அடிப்படையாக கொண்டது தான் அந்த சுயமரியாதைங்கிற சொல்லது. சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு எதிராக புராண மரியாதைங்கிற சொல்லை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த புராண மரியாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த புனித தொகுதிகள்னு சொல்கிறோம்ல, இந்த பார்ப்பன தொகுதிகள் அல்லது பார்ப்பன நூல்கள், அந்த நூல்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூத்திரர்கள், பஞ்சமர்கள், பாவயோனிக்கு பிறந்தவர்கள், ஆன்மா அற்றவர்கள்னு மனிதன் மீது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற, அதன் வழியாக ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு சொல்லு தான் சுயமரியாதைங்கிற ஒரு சொல். அந்த சொல்லை தான் வந்து பெரியார்கள் பயன்படுத்தினாங்க. அப்படி தான் அந்த சுயமரியாதைங்கிற சொல் வந்ததா நம்ம பார்க்குறோம். அது மிக முக்கியமான ஒரு சொல். அது பாரதிதாசனுடைய படைப்புகளில் அவர் சுயமரியாதை பற்றி என்ன சொல்கிறாரு? இல்லை, முழுக்க பாரதிதாசன் இந்த சுயமரியாதை என்கிற சொல்ல 1930களில், அதாவது 31ல் சுயமரியாதை சுடர் என்கிற ஒரு தொகுப்பை அவர் கொண்டு வரார். அப்படி சுயமரியாதைங்கிற சுடருங்கிற தொகுப்பை ஏன் கொண்டு வராருன்னா, ஐயா பெரியார் அவர்கள் தொடர்ந்து சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த இயக்கத்தினுடைய எதிரொலியாக தாக்கத்தால் தான் பாரதிதாசன் அதை உள்வாங்கி சுயமரியாதை சுடருங்கிற தொகுப்பை கொண்டு வராரு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்களை அடிப்படையாக கொண்ட தொகுப்பு. அது சுயமரியாதை இயக்கத்தின் மிக முக்கியமான ஒருவர் குத்தூசி குருசாமி அவர்கள். அவருக்கு அந்த நூலை வந்து சமர்ப்பணம் செய்து அதை வந்து கொண்டு வராரு. மிக முக்கியமான ஒரு நூல் அது. பெரும்பாலும் சுயமரியாதை சார்ந்த பாடல்கள், சுயமரியாதை சார்ந்த கட்டுரைகளில் தொடர்ச்சியாக பாரதிதாசன் வந்து எழுதிக்கிட்டு வந்திருக்கிறாரு. முழுக்க சுயமரியாதை என்பது சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சாதி மத எல்லைகளை கடந்து அல்லது அதற்கு அப்பால் மனிதன் சிந்திக்க வேண்டும் என்கிறதின் அப்படி அந்த அடிப்படையில் தான் ஒரு சுயமரியாதைங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துகிறாரு. ஒரு சான்றாக நம்ம ஒரு கட்டுரையை பார்க்கலாம். டாக்டர்களுக்கும் சுயமரியாதை வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பார். ரொம்ப சிறப்பான கட்டுரை. ஏன்னா டாக்டர்கள், அதாவது மருத்துவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவங்க தான் நோயாளிகளின் நோயை தீர்க்கக்கூடியவர்கள், ஒரு அறிவியல் பாங்கான ஒரு தொழிலை வந்து செய்யக்கூடியவர்கள். அப்படியான மருத்துவர்கள் வந்து சுயமரியாதை வேணும்னு பாரதிதாசன் சொல்கிறார். ஏன்னா படித்த வர்க்கமாகிய இந்த மருத்துவ வர்க்கம் முழுக்க அறிவியலை வந்து சிந்திக்கணும், அறிவியல் படி தான் வந்து எல்லாவற்றையும் பார்க்கணும். ஆனால் அப்படி மருத்துவ உலகம் இருக்கிறதா என்பதை ஒரு கேள்வியாக எழுப்பி சுயமரியாதை டாக்டர்களுக்கும் வேணும் அப்படிங்கிற பொருளை அவர் வந்து சொல்லிக்கிட்டு போகிறாரு. இப்படி தொடர்ந்து ஏராளமான கட்டுரைகள் சுயமரியாதையை அடிப்படையாக கொண்ட கட்டுரைகளாக அது இருக்குது. முழுக்க ஒரு மனிதனுடைய சுய ஆற்றலை, சுய சிந்தனையை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த சுய சிந்தனையை எந்தெந்த கூறுகள் நசுக்குகிறதோ ஒடுக்குகிறதோ அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுங்கிற அடிப்படையாக கொண்டு தான் தொடர்ந்து அவர் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. 1931 வந்த சுயமரியாதை சுடரை எடுத்துக்கிட்டால் முழுக்க ஒரு கடவுள் மறுப்பு, ஒரு சமய மறுப்பு அல்லது இந்த வைதீக மறுப்பு என்கிறதின் அடிப்படையாக தான் வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ சுயமரியாதை என்பது வைதிகத்தை மறுத்த, சாதியை மறுத்த, மத கொடுமைகளை மறுத்த ஒன்றை தான் அவர் வந்து சுயமரியாதைன்னு சொல்கிறாரு. குறிப்பாக சுயமரியாதை என்பது ஒரு சமத்துவத்துக்கானது, மனித சமத்துவத்துக்கானதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான செய்தி அதில் என்ன அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்தில் வந்து போய் சேருகிறவர்களை பற்றிய ஒரு குறிப்பை பாரதிதாசன் வந்து சொல்கிறார். ரொம்ப வியப்பான குறிப்பு அது. என்னன்னா, ஒருவன் சுயமரியாதை இயக்கத்தில் போய் சேர்ந்துட்டான்னா அந்த சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்த அவங்க அப்பாட்ட போய், தகப்பன்ட்ட போய், என்னையா சுயமரியாதை இயக்கத்தில் உன் மகன் சேர்ந்திருக்கானாமே, என்ன பறையனாயிட்டானா என்று சுயமரியாதை இயக்கத்தை அப்படி மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம். அது ஒரு பறையன் இயக்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு 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 காலத்தில் ஒன்றை அவர் வந்து அடையாளப்படுத்துகிறாரு பாரதிதாசன். அப்படி சுயமரியாதைக்கு எதிராக இருந்த ஒரு காலத்தில் சுயமரியாதை வேண்டும், சுயமரியாதை வந்து எவ்வளோ முக்கியமானது, சுயமரியாதை இயக்கத்திற்கு போவதை வந்து எந்த அடிப்படையில்
அதை வந்து இழிவு செய்கிறார்கள், சுயமரியாதை அற்றவர்கள் என்கிற மாதிரி ஒரு ஆழமாக அதுக்குள்ள எல்லாம் ஒரு போறாரு. அப்ப சுயமரியாதைங்கிற ஒன்று மனித விடுதலையை, மனித சமத்துவத்தை பேசுகிற ஒரு ஆகச்சிறந்த சொல்லாட்சியாக நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் பாரதிதாசன் தன்னுடைய படைப்புகள்ல தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றார். இப்ப சுயமரியாதைங்கிற சொல்லு வந்து சமத்துவத்தை குறிக்கக்கூடிய சொல்லா? ஆமாமா, சமத்துவத்தை குறிக்கிற சொல்லுது. திராவிடத்தையும் சுயமரியாதையும் எப்படி இரண்டையும் இணைச்சி பார்க்கிறது? இன்றைக்கு திராவிடம்ங்கிற ஒரு சொல்லாட்சி அல்லது திராவிட சொல்லாட்சியை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு திராவிட ஆட்சிக்குள் சுயமரியாதை என்கிற ஒன்றை நம்ம பார்க்குறோம். அது உள்ளதான் அது பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த திராவிடம்ங்கிற சொல்லும் சுயமரியாதைங்கிற சொல்லும் ரெண்டும் தனித்தனி சொற்களாகத்தான் பார்க்கணும்னு நான் கருதுகிறேன். ஏன்னா திராவிடம்ங்கிறது ஒரு ஆட்சி சார்ந்த ஒரு பரந்துபட்ட ஒரு சொல்லாடலாக அது இருக்குது. ஆனால் சுயமரியாதைங்கிற சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது முழுக்க வைதிகத்தை, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சொல். அது ஒரு திராவிட கழகத்திலே இருக்கிற ஒருவன் அல்லது பெரியாரிய சிந்தனை கொண்டிருக்கிற ஒருவன் அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை விரும்ப மாட்டான். அப்ப சுயமரியாதை உணர்வு கொண்டவன் அது திராவிட ஆட்சியாக இருந்தாலும் மூட நம்பிக்கையை, வைதிகத்தை எதிர்க்கக்கூடியவனாக இருப்பான். ஒருபோதும் அந்த ஆட்சியை விரும்ப மாட்டான். எனவே சுயமரியாதை என்பது திராவிடத்தை காட்டிலும் அல்லது அது ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு சொல்லாட்சி. அது இதை வந்து ஐயா அவர்கள் 1952 விடுதலையில் அவங்க வந்து சொல்றாங்க. அதற்கு பிறகு 1930 நினைக்கிறேன், அதில் ஒரு மாநாட்டில், ஈரோடு நடந்த ஒரு மாநாட்டில் அதனுடைய தலைவர் ஜெயகருங்கிற தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் அகராதிகளை வந்து புரட்டி போட்டாலும், பல்வேறு அகராதிகளை புரட்டி பார்த்தாலும், பல்வேறு நூல்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்தாலும் இந்த சுயமரியாதைக்கு இணையான, சுயமரியாதைக்கு ஈடான ஒரு சொல்ல நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமான ஒரு சொல்லாட்சி இந்த சுயமரியாதைங்கிற சொல்லாட்சி. திராவிடம் என்று சொல்லும் போதே அது பெண்ணுரிமையோடு தொடர்புடையது. இப்ப இந்த பெண்ணுரிமை சார்ந்து புரட்சி கவிஞர் என்ன கருதுகிறார்? இல்ல, பொதுவா பெண்கள் வந்து இயற்கையாகவே கற்பு நிலையற்றவள், நிலையான மனமற்றவள், காமமுடையவள், பெண் பிறப்பு ஒரு இழிவான பிறப்பு, இப்படியெல்லாம் ஆண்டாண்டு காலமாக வந்து பரப்பப்பட்டு வந்திருக்கிறது வைதிகத்தால். பகவத்கீதை போன்ற பெரிய புனித நூல்களில் 9வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் 32 இந்த கருத்தை வலியுறுத்திருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து வைதிகத்தாலும் இது போன்ற புனித தொகுதிகள்னு சொல்லக்கூடிய பகவத்கீதை, மனு போன்ற இலக்கியங்களில் தொடர்ந்து பெண்கள் வந்து இப்படி குறைவாக மதிப்பிட்டு கொண்டிருந்த ஒரு காலம் அது. அது மட்டும் இல்லாமல் நடைமுறையிலையும் பெண்கள் அப்படிதான் வந்து ரொம்ப கீழ்நிலையில வைக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய சுய ஆற்றல் என்பது, பெண்ணுடைய சுய திறன் என்பது, நீ வந்து படிக்கக்கூடாது, நீ ரொம்ப கீழானவள், கற்புங்கிற கருத்து, இதெல்லாம், இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு பெண்ணை சுதந்திரமாக வேலைக்கு போவோ அல்லது படிக்கவோ அனுமதிக்காத ஒரு காலம் அந்த காலம். இப்படி அனுமதிக்காதது என்பது மக்கள் மத்தியில் அப்படி அனுமதிக்காத இந்த பின்தங்கிய பிற்போக்கான கருத்துக்கு மிக முக்கியமான அடிப்படை என்னன்னா இந்த வைதிக கருத்துக்கள் தான். இந்த பகவத்கீதை, மனு போன்ற கருத்துக்கள் தான் அது. அப்ப இதை எப்படி உடைக்கிறது? இதை உடைத்தால்தான், இதிலிருந்து ஒரு பெண் விடுவிக்கப்பட்டால்தான் அவள் தன்னுடைய சுய ஆற்றலை வந்து வெளிப்படுத்த முடியும். இன்றைக்கு பெண்கள் வந்து சென்னை போன்ற நகரங்களுக்கு போறாங்க, தங்கி படிக்கிறாங்க, அறை எடுக்கிறாங்க, இன்னைக்கு 2 சக்கர வாகனத்தில் போறாங்க, வானூர்தியை ஓட்டுறாங்க, எல்லா துறைகள்லையும் நீக்கமர பெண்கள் நிறைந்திருக்கிறாங்க. அப்படின்னா தொடர்ந்து பெரியார் அவர்கள் நிகழ்த்திய இந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு சுயத்தை, பெண்கள் சுயத்தை, சுய ஆற்றலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நடத்திய இயக்கம். இதையும் தொடர்ந்து பாரதிதாசன் வந்து பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை உள்வாங்கி பெண்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறவற்றையும் உள்வாங்கி அவர் தொடர்ந்து பெண் விடுதலை, இன்னும் பல்வேறு படைப்புகளில் அவர் வந்து அதை பதிவு செய்கிறார். அப்போ ஒரு பெண் சுய ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இந்த
புனித நூல்கள் அல்லது வைதீகம் சொல்லுகிற கருத்திலிருந்து அவள் வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் பெரியார் சொன்ன கருத்தை உள்வாங்கி பாரதிதாசன் தொடர்ந்து தன் படைப்புகளில் எழுதிட்டு இருந்தார். பெரியார் அவர்கள் ரொம்ப தீவிரமான நிலைக்கு போகிறாங்க. பெண்களுடைய சுய ஆற்றலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்களைப் போல முடிதிருத்திக்கொள், ரொம்ப தொல்லையாக இருக்கிற பிள்ளைப்பேருக்கு தொல்லையாக இருக்கிற அந்த கருப்பு பையை நீக்கிக்கொள் என்கிற மிக ஆழமான ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு நிலையை தந்தை பெரியார் அவர்கள் எடுக்கிறாங்க. அதை உள்வாங்கிய பாரதிதாசன் தனித்து வரும் பெண்ணை தருதலை ஒருவன் கண்ணோக்கினால் இனிக்க நலம் கூறு இல்லையெனில் தாக்கு என்று பாரதிதாசன் சொல்றாரு. அப்படி பெண்ணுடைய சுய ஆற்றலை தூண்டுகிற அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசனும் சொல்றத நம்ம பார்க்குறோம். படிப்பு சார்ந்து கல்வி சார்ந்து புரட்சி கவிஞனுடைய கருத்து பார்வை இல்லை. பொதுவாக கல்வி அல்லது புதுமை அப்படின்னு பேசினாலே பாரதியை சான்று காட்டுவாங்க. பாரதி கண்ட புதுமை பெண் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பிறகு கனிவு கொள்ளும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாரதியை காட்டிலும் பாரதிக்கு பின்னால் பாரதி காலத்திலேயே கூட பெரியார் பாரதிதாசன்லாம் ரொம்ப ஆழமாக கல்வியை கொண்டு போனவங்க. பெண் கல்வியை அல்லது கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி பெறணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சிந்தித்தவர்கள், வாதித்தவர்கள். 1932 நீங்கள் புதுவை முரசில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஒரு கட்டுரை இருப்பார். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டுரை. அது முத்துராமலிங்கபுரம்ங்கிற ஊர்ல இருந்து ஒரு பெண் ஒரு வாலிபரை அழைச்சிக்கிட்டு அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட் போர்டு ஹெட் மாஸ்டரிடம் போய் தஞ்சம் அடைகிறாங்க. அப்படி தஞ்சம் அடையும் போது அவங்க அம்மா அப்பாவும் தேடி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் அவங்க அந்த குழந்தைய, அந்த பெண்ணை, அந்த சிறுமியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஏன் அவள் போய் தஞ்சம் அடைகிறா அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதை ஏற்றுக்கொள்ளலை அவங்க பெற்றோர்கள். பிறகு சாத்தூரில் கொண்டு போய் சிறை வைக்கிறாங்க. சிறை வைத்து இவளுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சுருவோம், அப்போ தான் இவள் அடங்குவா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அப்பையும் அவள் படிக்கணுங்கிறதுல விடாப்பிடியாக இருக்கா, அடம் பிடிக்கிறா. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா, இதை அப்படியே பாரதிதாசன் எழுதுறாரு, அவங்க அம்மா அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த சிறுமி படிக்கிறத என் கண்ணால் பார்க்கணுமா அப்படின்னு, நம்ம வாழ்கிறதே இதை பார்த்து அவள் படிக்கிறத பார்த்து நம்ம வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க. தன்னை தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு அவங்க போகிறாங்க. அதை பார்த்து அதை அந்த காலத்தில் 30களில் பாரதிதாசன் பதிவு பண்ணுறாரு. அதான் நிலைமை. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் படிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. அப்படி படிக்க யாரையும் விடலை. இப்போ பெண்கள் படிக்கக்கூடாது, படிக்கிறதையே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இல்லை, அது முழுக்க அதுக்கு காரணம் இந்த வைதீகம், குறிப்பாக இந்த புனித தொகுதிகள், பகவத்கீதை, மனு போன்ற இந்த தொகுதிகள் புனிதப்படுத்துது. அதை சமூகத்தில் நிலைநிறுத்துது அந்த இலக்கியத்தின் வழியா. பெண்கள்னா ஒரு பாவயோனிக்கு பிறந்தவங்க, அவங்க ஆத்மா அற்றவர்கள், அவங்க அப்படி படிப்பது ரொம்ப பாவமானது அப்படிதான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உள்வாங்கி தான் பாரதிதாசன் எழுதுறார். அதெல்லாம் மக்கள் மத்தியில் மக்களுடைய சிந்தனை என்பது ஒரு வைதீக சிந்தனையாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க அதை அப்படி பண்ணுறாங்க. அப்போ அந்த இழிநிலைக்கு எதிராக படிக்கணும், கல்வி பெற வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறார். அதனால தான் கல்வி இல்லாத நிலம் ஒரு கலர் நிலம்னு பாரதிதாசன் சொல்கிறாருன்னா உச்சம் அதுதான். அப்போ கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பாரதிதாசன் போன்றவர்கள் கல்வி பெற வேண்டும்னு போராடுறாங்க, எழுதுறாங்க, தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. எல்லா துறைகள்லையும் பெண்கள் வரணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ எல்லா துறைகள்லையும் மறுக்கப்பட்டதுனால எல்லா துறைகளிலும் வர வேண்டும் என்பது ஒரு பெண்ணுடைய கல்வி ஆற்றலை, சுயாற்றலை வெளியில் கொண்டு வருவதான். ஒரு பெண் கல்வி என்பது ஒரு பெண்ணுடைய சுயத்தை வளர்ப்பது, பெண்ணுடைய சுயாற்றலை வளர்ப்பது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். தந்தை பெரியாருடைய அந்த இயக்கம்தான் இப்படியான பல்வேறு பெண் சார்ந்த கோரிக்கைகள், பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது ஐயாவுடைய இயக்கம்தான். இதில் நீங்கள் சொல்லும் போது நான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்தில் ரொம்ப ஒரு நவீனமான சிந்தனையாக அதை நான் இணைச்சி பார்க்குறேன். என்னன்னா, பருவம் அடைந்த தருணத்திலும் அல்லது அடைந்த பிறகும்
ஒரு பெண்ணானவளுடைய அல்லது அந்த சிறுமி அந்த அந்த பெண்ணானவள் உள்ள கிடக்கையில் மனசுக்குள்ள இருக்கிற கருத்தை பெற்றோரிடம் சொல்லணும். அப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும்னு பாரதிதாசன் 1930 புதுவை முரசில் எழுதுறார். வெளியில் சொல்ல வேண்டும். தனக்கு ஒன்று உடன்பாடு இல்லைன்றதை வெளியில சொல்லணும், ஒரு சுதந்திரமாக சொல்ல வேண்டும் என்பதை பாரதிதாசன் சொல்றாரு. குடும்ப வழக்கில் கூட ஒரு திருமண காட்சியில அந்த திருமண பெண்ணிடம் நீ திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமா, சம்மதமா என்று கேட்பது போல ஒரு காட்சி இருக்கும். இன்றைக்கு ஓரளவுக்கு பெற்றோர்கள் தனது பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு வருகிற போது இன்றைக்கு ஓரளவுக்கு பெண்களுடைய கருத்து கேட்குறாங்க. இந்த இடம் வேணாம் அப்படின்னு சொன்னால் பெண்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஓரளவு நிலை இப்போ வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாரதிதாசனாருடைய கவிதைகளில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச வரிகள்? இல்லை, ஏராளமான பாடல் வரிகள் இருக்கு. இருந்தாலும் ஐயாவை பற்றிய ஒரு 4 அடி ரொம்ப முக்கியமானது. சாதி ஒழிக என கூவும் தாய்க்கோழி, தானே பற்றுக இளந்தமிழ் புள்ளினம், ஆதி பெருமை பெரியாரை அல்லால் தமிழருக்கு அளிப்பவர் வேறவர் உள்ளார் அப்படின்னு ஒரு பாடலடி இருக்கு. தாய்க்கோழின்னு சொல்றது இருக்குல்ல ஐயாவை, அது ரொம்ப ரொம்ப உச்சமான வரியா நான் பார்க்கறேன். அது பெரியார் போர் வெல்க என்கிற தலைப்புல அந்த பாடல் ரொம்ப என்ன கவர்ந்த பாடல். அது புரட்சி கவிஞர் என்றும் குறிப்பிடுகிறார்கள், பாவேந்தர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய பார்வை? இல்லை, பாவேந்தர்னு சொல்றாங்க, புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் புரட்சி கவிஞர் என்று சொல்லுவதை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா 1937 புரட்சி கவி என்கிற ஒரு படைப்பு, அந்த படைப்புல இருந்து தான் புரட்சி கவிஞர்னு சொல்கிற ஒரு வழக்கம் வந்ததாக நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக ஒரு மன்னனை வீழ்த்தி விட்டு இன்னொரு மன்னனை அமர வைப்பது என்பதுதான் பொதுவாக நம்முடைய காப்பியங்களில் நாடகங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் பாரதிதாசனை பொறுத்தவரையில் அந்த புரட்சி கவிங்கிற அந்த காப்பியத்தில் ஒரு முடியாட்சி தகர்த்தெறியப்பட்டு ஒரு குடியாட்சியை அமர்த்துவது போல ஒரு இயற்றப்பட்ட ஒரு காப்பியம். அது பெரும்பாலும் அவருடைய காப்பியங்களில் முடியாட்சியை வீழ்த்துவது போல, ஒரு குடியரசை, ஒரு குடியாட்சியை கொண்டு வருவது போல தான் இருக்கும். அப்போ ஒரு குடியரசு சிந்தனை, குடியாட்சி சிந்தனை கொண்ட ஒரு புரட்சி கவிஞராக பாரதிதாசனை பார்ப்பது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த புரட்சி கவிஞர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு புரட்சிகரமான அடையாளமாகவும் அது இருக்குது. அதுதான் நான் விரும்புகிற அடையாளமாகவும் இருக்குது. பொதுவாக பாவேந்தர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏன் புரட்சி கவிஞர்னு சொல்கிறேன்னா, அவர் இந்த மனிதனுடைய மிக மோசமான இழிநிலையை மாற்ற வேண்டும் என்று கருதியவர். அந்த மாற்றம் என்பது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை, ஒரு பாய்ச்சல்னு நம்ம பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் நம்ம புரட்சி கவிஞர்னு அவர் சொல்கிறோம். மற்ற கவிஞர்கள் எல்லாம், மற்ற பாவேந்தர்கள் எல்லாம் இருப்பதை பாடிக்கொண்டே வந்தார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் அதை எதிரொலித்தார்கள். ஆனால் பாரதிதாசன் மட்டும்தான் இந்த மனிதன் மீது கவிழ்ந்திருக்கிற இந்த இழிநிலையை மாற்ற வேண்டும், தூக்கி எறிய வேண்டும்னு சொன்னவன். அதனால் அது ஒரு புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தான் நாம் அவரை புரட்சி கவிஞர்னு சொல்கிறோம். அன்னை மணியம்மையார் பற்றி புரட்சி கவிஞருடைய பார்வை? புரட்சி கவிஞர் மணியம்மையார் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பெரியார் இருந்த காலத்திலும் சரி, பெரியாருக்கு பின்னாலும் மணியம்மையாருடைய அரசியலை, அவங்களுடைய போராட்டத்தை எல்லாம் அவர் அறிந்தவர் தான். அந்த அடிப்படையில் மணியம்மையார் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. மணியம்மையாரை குறித்து 1960களில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரை குறித்து நாம் கட்டாயம் பேசணும். குறிப்பாக பெரியாருடைய திருமணம், மணியம்மையாருடைய திருமணம் குறித்து பலவிதமான விவாதங்கள் இன்னைக்கும் வலதுசாரிகளால் செய்யப்படுகிறது. ஆனால் பாவேந்தர் அவர்கள் மணியம்மையார் குறித்து அவர் அந்த பேசியிருக்கிற செய்தி ரொம்ப நுட்பமான செய்தி, ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு செய்தியாக நம்ம அதை பார்க்குறோம். ஐயா பெரியார் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று அவர் செய்த தொண்டு, மற்றொன்று பெரியார் மீது மக்கள் வைத்திருக்கிற மதிப்பு அப்படின்னு பாரதிதாசன் எழுதுறார். அப்படி எழுதிக்கிட்டே போகும்போது சொல்றாரு,
மணியம்மையார் தன்னுடைய இளமையை பெரியாருடைய தொண்டு செய்கிற அந்த பெரியாருடைய வயதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி பெரியாருடைய தொண்டை வளப்படுத்துவதற்கு தன்னுடைய இளமையை போட்ட மணியம்மையாரை பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, அன்னை என்று புகழாமல் வேற எப்படி புகழ்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்சியை அவர் படுத்துறாரு. என்ன படுத்துறாருன்னா, பெரியார் மீது மதிப்பு கொண்ட மக்கள் அவர் மீது பூக்களை வாரி கொட்டுறாங்க. பெரியாருடைய உடம்பெல்லாம் மாலைகளால் நிறைந்திருக்கிறது. அப்படி வண்டி வண்டியாக குவிக்கப்பட்டிருக்கிற அந்த மாலைகளை அங்க வச்சிருக்கிறாங்க. தூரத்திலே மணியம்மையார் சுவடி விற்று கொண்டிருக்கிறார். நம்முடைய இயக்க ஏடுகளை எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அப்ப பெரியார் மீது விழுந்த மாலையை அதில் அந்த மாலையிலிருந்து ஒரு பூ எடுத்தாவது அந்த அம்மாவிற்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒன்று பெரியாரே கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அவர்களாவது அந்த மணியம்மையாராவது அந்த பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவர்கள் தூரத்திலே சுவடி விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கட்டுரையை எழுதுறார். மிக உருக்கமான, மணியம்மையார் மீது ரொம்ப பற்று கொண்ட ஒரு கட்டுரை. மணியம்மையார் இல்லை என்றால் பெரியார் இல்லை என்பது போன்ற அந்த கட்டுரை. அப்படி பாரதிதாசனுடைய கட்டுரைகள், மணியம்மையார் குறித்த கவிதைகள் எல்லாம் படிக்கிற போது மணியம்மையார் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் புரட்சி கவிஞர் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ தமிழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயாருடைய திருமணத்தில் புரட்சி கவிஞர் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் அந்த திருமணத்தை பற்றி அவர் ஒரு புரட்சி கவிஞர் அவருடைய கவிதை இல்லை, திக பொதுச் செயலாளர் திருமண வாழ்த்துன்னே அந்த பாடல் பழம் புது பாடல்ங்கிற தொகுப்பில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிறப்பான கவிதை இது. புரட்சி கவிஞர் ஆசிரியர் ஐயாவுடைய திருமண விழாவில் அந்த கவிதையை படிக்கிறார். திருச்சி பெரியார் மாளிகையில் தான் அந்த மணநாள். அந்த மணநாள் வாழ்த்துப்பாவாக, திருமண வாழ்த்துப்பாக பாரதிதாசன் பாடியிருக்காரு. அந்த திருமண வாழ்த்து பாடல்ங்கிறது ஒரு சாதாரண பாடல் அல்ல. அது ஆசிரியருடைய தொண்டை, தமிழ் தொண்டை, அவருடைய தமிழ் பணியை, அவருடைய இயக்கப் பணியை உள்வாங்கி பாரதிதாசன் அதை பாடுறார். ஒரு திருமண விழாவில் அது ஒரு திருமணம் என்கிற ஒரு அடிப்படையில் மட்டும் இல்லாமல் அந்த திருமணம் செய்து கொள்கிற ஆசிரியர் எப்படியான ஒரு தொண்டு உள்ளம் படைத்தவர் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் அந்த பாட்டை பாடுற. ரொம்ப சிறப்பான பாட்டு அது. தொண்டு மனப்பான்மை அந்த தூயனை கொண்டது குழந்தை பருவத்திலேயே, தமிழன் அடிமை தவிர்த்து குன்றன நிமிர்தல் வேண்டும், பெரியார் ஆணை ஒன்றே பெரிதென கருதிய வீரமணி அப்படின்னு சொல்றாரு. தமிழர் தமக்கும் தமிழ் மொழிக்கும் உழைப்பதே உயர் செல்வமாக கொண்ட மாண்பார் வீரமணியும் அம்மணியும் ஒரு மனமானதை உறுதி செய்யும் நாள் அப்படின்னு பாடுறாரு. ரொம்ப சிறப்பான பாடல் இது. அப்போ நம்முடைய ஆசிரியர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவருடைய திருமண நாளில் ஒரு வாழ்த்து பாடலாக பாடிய அந்த பாடலை நாம் நெஞ்சிலே ஏந்தி அதை படித்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான பாடலாக தான் நான் பார்க்குறேன். புரட்சி கவிஞனுடைய கவிதைகளை பிற நாட்டு கவிஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து? இல்லை, பாரதிதாசன் வாழ்ந்த காலம்ங்கிறது 1891 1964 அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்திலேயே சான்பர்க் கால் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கிறாரு. 1878 1967 வாழ்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஒரு அமெரிக்க கவிஞன், ஒரு கதை சொல்லி ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். அவர் 2ஆம் உலகப்போர் காலத்தில் அந்த போரில் சிக்கி கொண்ட மக்களுடைய வாழ்க்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார். உழைக்கும் மக்கள் மொழியிலேயே எழுதியவர் சான்பர்க் கால். அவர் 1916 சிக்காகோ கவிதைகள்னு ஒரு தொகுப்பு கொண்டு வராரு. அந்த தொகுப்புல நகர்மயமாதல், அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட தொழிலாளிகள் குறித்தெல்லாம் அவர் தீவிரமா பேசுறாரு. அப்ப கார்ல் சான்பர்க்கையும் பாரதிதாசனையும் நம்ம இணைத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த தகுதி இருக்குது நமக்கு. பாரதிதாசன் ஒரு அமெரிக்க கவிஞனோடு ஒப்பிடுகிற அளவில் ஒரு மிக முக்கியமான கவிஞன். அது மட்டும் இல்லாமல் அவர் சமகாலத்தில் பாரதிதாசன் காலத்திலே வாழ்ந்த கவிஞர் சான்பர்க் கால். சான்பர்க் காலையும் பாரதிதாசனையும் ஒப்பிட்டு திருவையார் கல்லூரியில் இருந்த முதல்வர்
செல்வ கணபதி ஐயா கூட ஒரு தனி நூல் போட்டிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அப்படி ஒப்பிட முடியும். பாரதிதாசன் காலத்திலேயே, அவர் சமகாலத்திலேயே நம்ம அவரை ஒப்பிட முடியும். அந்த அந்த தகுதிப்பாடுக்கு உரியவர் தான் பாரதிதாசன். இதுவரை புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரை பற்றி ஒரு ஆய்வாளராக பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு, கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.